தொடர்பாகவே அவர் சொல்றது கடந்த ஆட்சியோட ஆதரவாளர்களான அதிகாரிகள் சிலர் தப்பு பண்றாங்க, அதாவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ண மாதிரி பதில் சொல்லுங்க. எதிர்கட்சி உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கு சார் கேட்கறது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டாங்க, அவங்களே தான் இருப்பாங்க. சிஆ இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு வேணா பணியிட மாற்றம் செய்யலாமா தவிர அவங்க அந்த மின் வாரியத்தில் தான் பணியாற்றக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கு. அதனால எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே அதிகாரிகள் தான் அங்க மின் வாரியத்தில் பணியாற்ற போறாங்க. ஆக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள்ல யாரு ஒரு சிலர் தவறு அன்னைக்கு சொல்லும் போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்க அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. 100 பேர் வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் தவறு பண்றாங்கன்னா யார் அந்த ஒருவர் தவறு செய்யக்கூடியவர்கள் எளிதில் கண்டறிய முடியும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆடவே தெரியாதான் வீதி கோணையும் பார்க்கலாம். அது மாதிரி துறை சார்ந்து விவரங்கள் புரிதல் இல்லை, அந்த புரிதலுக்கான அவர்களுக்கு அந்த தகுதியும் இல்லை. அதை மறைப்பதற்கு இது போன்ற கருப்பாடுகள் இருக்கிறது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நீங்க அடுத்த முறை சென்னையில கூட சொல்லி அந்த துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினீங்களா? மின் விநியோகம் சம்பந்தமாக சிஎஸ்சி லெவல்ல ஒரு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடிச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லியிருக்கிறீங்க? நீங்க ஒரு பத்திரிகை ரிலீஸ் கொடுத்திருக்கீங்களா? இந்த ஆய்வுக் கூட்டங்கள் சம்பந்தமா இதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கான்னு உங்களுக்கே தெரியும். இருக்கும்போது ஊழல் நடந்தது, ஒட்டுமொத்தமான கடந்த 5 ஆண்டுகள் இருந்த இதெல்லாமே இருந்த ஆர்டிஸ்டுக்கான யாரோ சொல்லி அதை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெயர் அந்த அதாவது இப்பதான் நீங்க கேள்வியில கேட்கும்போது சில கேள்வியில முன் வச்சீங்க. அதாவது அரசு இப்ப நாங்க தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு புதிய அரசு வந்திருக்கு. புதிய அரசு வரும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எப்படி எந்த அரசு இருக்கோ அந்த அரசை சார்ந்து வேலை செய்வாங்க. அவங்களுக்கு என்ன நேர்மையான பணிகள் இருக்கோ அந்த பணிகளை செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட ஆவணங்கள் நான் இப்ப சொன்னல, அந்த டெண்டர் டாக்குமெண்ட் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எத்தனை கமிட்டி இருக்கு, அது எப்படி கடைசியா இறுதி முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கறாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான். அதனால இதுல அவங்க தவறு யாரு வேணாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னா அதை விட்டுட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஏதோ ஒரு புதிய தவறுகளை கண்டுபிடிச்சு ஒரு பூதகரமா ஒரு பெரிய இதை கொண்டு வந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா துரை வைகோ உதயசூரியன் சின்னச்சில போட்டின்றது துரதிருஷ்டமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இதுவரை எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்பவும் இருக்கு. கடந்த கால ஆட்சியிலேயே இப்படிதான் இருந்தது, அதனால இப்போ இப்படிதான் இருக்கு, சரி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த ஆட்சி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு நீங்க கால அவகாசங்கள் கேட்கலாம். மாமே சீரு, அண்ணா சீரு, மகளிருக்கு 2500 ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, நிதி கொடுக்குறேன்னு சொன்னது, இதுக்கெல்லாம் நீங்க கால அவகாசங்கள் கேட்கலாம். சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் கால அவகாசம்ங்கிறது நீங்க ஏத்துக்கிறீங்களா? முதல்ல சூலூர்ல இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்க மனதார ஏத்துக்கிறீங்களா? வேற நீங்க கொடுத்த மற்ற வாக்குறுதிகளுக்கு எப்படி வேணாலும் நீங்க கால அவகாசம் கொடுங்க, நீங்க ஒயிட் பேப்பர் போடுறேன்னு சொல்லுங்க, நிதிநிலை சொல்லுங்க, அது கால அவகாசம் கேட்பதுங்கிறது ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு கேட்கறாங்கிறது நம்ம சொல்றோம். ஆனா சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் ஏறத்தாழ 20 நாட்களை கடந்து இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்பது இந்த அரசு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது. எந்த இடங்களிலும் குறிப்பாக எந்த வேட்பாளர்களும் நீங்க கோயம்புத்தூர்ல சொல்லுங்க, 10 தொகுதியில நின்ற வேட்பாளர்கள் எத்தனை வேட்பாளர்கள் அந்த தொகுதி முழுவதும் சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார்கள்? நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும் கூட. எங்க கட்சி வேட்பாளர்கள் இருந்தாங்க, கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இருந்தாங்க, அதிமுக கூட வேட்பாளர் இருந்தாங்க. அவங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் உங்களுக்கு வந்த சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கும். அந்த புதிய கட்சியில நின்ற சுற்றுப்பயணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக மக்களிடத்தில் அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி இந்த தாவேகா ஆட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். தொழில் முதலீட்டுக்கா இருக்கட்டும், மற்ற நிகழ்வுகளுக்கா இருக்கட்டும், அதே ரீல்ஸ் பயணத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இது ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி தான். நிச்சயமா மக்கள் இப்ப உணர்ந்திருக்கிறாங்க, இன்னும் போக போக முழுமையா உணர்வாங்க. கழகங்கள் மறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் புதுசா ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க.
அதாவது என்னன்னா வந்து அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அது ரஜினி ஆதரவோட வந்து தமிழ்நாட்டில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அதாவது என்னன்னா தேவை இருக்குன்னு சார் ஒரு விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 வருஷம் ஆச்சு. பல பேர் வந்து நான் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு வந்தவங்கலாம் அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, ஒளிஞ்சு போயிருக்காங்க. திமுகங்கிறது ஒரு ஆலமரம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருக்கலாம், துரை செந்தமிழ் செல்வன் இருக்கலாம், பக்கத்துல வந்து தொண்டாமுத்தூர் ரவி என்ன இருக்கலாம், அல்லது வந்து அண்ணன் ராஜீவ்காந்தி என்ன இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு இன்னும் இதை தாண்டி எங்களை போல இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த இயக்கத்துல பணி செய்வதற்கு தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை அந்த வாய்ப்புகளை எங்களுடைய தலைவர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால பொதுவா வந்து இந்த திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் அவங்க அழிஞ்சு போயிருக்காங்க, ஒளிஞ்சு போயிருக்காங்க. பல பேர் திமுகவை சொல்லணும்னா அரசியல் செய்ய முடியாது, அதனால அரசியலுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. சார் யார் நான் வந்து குறிப்பிட்ட பேர்ல சொல்லல, யார் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னாலும் அவங்க அழிஞ்சு போவாங்க, அவங்க ஒளிஞ்சு போவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நான் பல முறை நானே கேட்டேன், நானே உங்ககிட்டயே தான் கேட்டேன். நான் ஒரு 10 பேட்டி அப்பதான் சொன்னேன் நான். அதனால அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லல அவங்க சொன்ன பதிலுக்கு நான் சொன்னேன். அவரு தானே சொன்னார். அவரு என்னையே மிரட்டி பாக்குறாங்கன்னு சொன்னா நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நான் அந்த பேட்டியை கூட பாக்கல, நீ சொன்ன கருத்துல இருந்து நான் சொன்னேன். ஒரு அமைச்சரா இருக்கிறவர் என்னையே மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னா இப்ப யாரோ ஒருத்தர் மிரட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்க வேண்டியதான். தலைமுறையில் வந்து உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சு ஆறுதல் தெரிவிச்சாரு அந்த இறந்த குடும்பங்களை. இப்ப அவங்க ஆட்சி தான் நடக்குது, இது வரைக்கும் ஒரு கரூர் கூட வரல. சார் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் அது பேச வேண்டியதா இருக்கு. எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத முழுமையா நீங்களும் உங்க தொலைக்காட்சிகள் உங்களுடைய பத்திரிகைகள் எல்லாரும் அங்க இருந்தாங்க, நேரில் பார்த்தாங்க. அது ஒரு மிக மோசமான ஒரு துயர சம்பவம். அந்த சம்பவம் நடந்து கூட வந்து யாரும் ஆறுதல் சொல்ல போகல, யாரும் மருத்துவமனைக்கு அந்த இயக்கத்துல இருந்து யாரும் வரல. திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட போது கூட அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பதிலளிக்காம உள்ளதான் போனதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அதுக்கு பிறகு கூட இன்ன வரைக்கும் அரசு பொறுப்பேற்று 1 மாச காலமா வந்து 20 நாளைக்கு மேல பத்திரிகையாளர் கூட சந்திக்கல. டெல்லி போனா எல்லா முதலமைச்சர்களும் பிரதமரை பார்த்தாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது இருக்கு, அது கூட பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்ல. அதனால இந்த அரசை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க எப்படி கண்கூட மக்கள் எங்ககிட்ட சொல்ல கருத்து என்னன்னா, நாங்க நேற்று கூட நன்றி சொல்ல போனோம், மக்கள் சொன்ன கருத்துக்களை பொறுத்து நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசு இல்ல. எந்த வாக்குறுதி விவசாயிகளுக்கு சொன்னாங்க, 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் தள்ளுபடினாங்க, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடினாங்க. ஆனா இப்ப வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தா 5000 ரூபாய் தான் தள்ளுபடின்னு சொல்றாங்க. அந்த விவசாயி கேட்கறாங்க, நான் 1 லட்சம் கட்டக்கூடியவன் இன்னொரு 5000 ரூபாய் என்னால சேர்த்து கட்ட முடியாதான்னு கேள்வி கேட்கறாங்க. நாங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கின்றன. இதுதான் இந்த அரசினுடைய இன்றைய நிலை. இதுதான் மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.